மக்கள் சேவை மையத்தினுடைய சுயம் என்கின்ற திட்டம் பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்காக இலவசமான தையல் பயிற்சி அளித்து இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்று ரத்தனபுரி பகுதியில் புதிதாக இலவச தொழில் பயிற்சி மையத்தை உருவாக்கி இருக்கிறோம். மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தினுடைய சமர்த் என்கின்ற திட்டத்தின் வாயிலாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தோடு இணைந்து கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த வருடத்தில் 1500 பெண்களுக்கு இலவசமாக தொழில் பயிற்சி அளித்து இலவசமாக தையல் இயந்திரங்களையும் வழங்கி இருக்கிறோம். இன்று பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் தொழில் வாய்ப்புகளை அவர்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டு சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கு. இதன் வாயிலாக இதை தொடர்ச்சியா செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 1000 பெண்களுக்கு இதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற விதத்தில் கோவையினுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியில இன்று இந்த மையத்தை துவங்கி இருக்கிறோம். ஏற்கனவே பல்வேறு மையங்கள் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதியிலே இயங்கிட்டு இருக்கு. கிணத்துக்கடவு, குன்னூர், வால்பாறை, பேரூர் இந்த மாதிரியான இடங்கள்ல கூட எங்களோட பயிற்சி மையங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. பெண்கள் உயர்வு என்பதுதான் நாட்டினுடைய உயர்வு என பிரதமர் மோடி அவர்கள் தீவிரமாக நம்புகிறார். சமுதாயத்தில் பாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உயர்வு மிகப்பெரிய மாற்றங்களை அது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல பல்வேறு விதங்களில் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் என பிரதமர் மோடி அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பணியினை மேற்கொண்டு வருகிறோம். இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சுதாகர் அவர்கள், துணைத் தலைவர் திரு கண்ணன் தேவராஜ், மண்டல் தலைவர் திரு அர்ஜுன் மற்றும் எங்களுடைய மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள்.